பார்த்தாலே பயமா இருக்கு நண்பா. இங்க ஏன்னா நண்பா கூப்பிட்டு போற? யோ சந்துரு, இதுக்கெல்லாம் இப்படி பயந்தா எப்படியா? போன வாரம் நானும் இங்க வரும்போது ஒரு பேய் ஒண்ணு வழியை கேட்டு நின்றுட்டு இருந்துச்சு. நான் இந்த பக்கம் வழி சொல்லி அமுச்சு விட்டேன். அப்புறம் இன்னொரு பேய் அங்க உட்காந்துருந்துச்சு, பசி இல்ல. 4 இட்லி கட்டு கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நீ பயந்துகிட்டு இருந்தா எப்படியா வேலைக்கு ஆகும்? காடுனா 4 பேய் நாய் இருக்குதான் நண்பா செய்யும். வா நண்பா, பார்த்து வா நண்பா. ஐயோ நண்பா, ஏன் நண்பா சட்டை பிடிச்சிருக்கிற நண்பா? யோ முள்ளு குத்திட்ட வந்து எடுத்துடியா? ஏய் நண்பா, எவன்டா காட்டுக்குள்ள மரத்தை நட்டு வச்சேன்? சே, முள்ளு மரமா கிடக்குது. சந்துரு, சந்துரு, சந்துரு நாய் மாதிரி கத்துறாரு. நண்பா, எவன்டா என்ன தள்ளி விடுறான்? அட சரி, வாங்கடா முன்னாடி வாங்கடா. எத்தனை பேர் வந்து வெட்டு வேண்டா, வாடா தம்பி. நானும் எவ்வளவு பேர் ரவுடி தெரியுமா? என்கிட்டயே வா. எவனா இருந்தாலும் ஐயோ அப்பா. இந்த நிவாசு கூட சேர்ந்து நானும் பேய்க்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அவங்க கூட தேவை. ஐயோமா, ஐயோ ஐயோ பாய், அடைச்சி பேய். என்ன மரமெல்லாம் தலைகீழ சுத்துது? தலை சுத்துதா? இந்த நேரத்துல வேண்டா போன் பண்றேன். செந்திலுக்கு வேலையே இல்லடா. எங்க ப்ரோ ஜீவானா கடைக்கு வந்தேன். அவர் எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்லி சொன்னாரு. படம் எடுக்க போயிட்டியாமா? நிஜமாலுமே அண்ணன் கடையில் தான் இருக்கியா? ஆமா ப்ரோ, அண்ணன் கடையில தான் இருக்கேன். ஹலோ ஹலோ நண்பா, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. இவ்வளவு நேரம் என் கூட இருந்துட்டு அங்க எதுக்கு போனான்னு தெரியல நாய். சரி, ஐயோ இவனை நம்பி வந்ததுக்கு தனியாக விட்டு போயிட்டான்டா. ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்க்க வந்து நிலைமை. இன்னும் படம் எடுத்து அவர் தான் இருக்கு. என்ன சத்தம் கேட்குது? திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா யாரும் காணுமே.